அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் வீட்டுக்காரங்க உனக்கு குலாப் ஜாம் செய்ய தெரியுமா, செஞ்சு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் செஞ்சு தருவியான்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லா அவங்க நாளைக்கு தான் வராங்க. எனக்கு இந்த பால் வந்து கொஞ்சம் உருண்டை பிடிக்கும்போது அது வெடிப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நானும் எப்படி இல்லாமல் அழுத்தி அழுத்தி தான் அது உருண்டை பிடிச்சேன். என்னன்னு தெரியலை, பிசைஞ்ச பக்குவம் சரியில்லையா என்னன்னு தெரியலை. அதனால் இந்த மாதிரி ரெசிபிலாம் அடிக்கடி செய்கிறதே கைவிட்டாச்சு. இன்ஷால்லா அவங்க கேட்டதுனால சரி நம்ம தானே சாப்பிட போகிறோம், எப்படி இருந்தால் என்னன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து குலோப் ஜாமுனும் பொரிச்சிட்டேன். அதுக்கு ஆல்ரெடி நான் அப்போவே சீனி பாகு வந்து ரெடி பண்ணி ஆற வச்சுருந்தனால குலோப் ஜாமுன் நம்ம அப்படியே சூடாக போட போகிறோம். ரெண்டாவது வந்து கஸ்டர்டு மில்க்லேயும் இந்த குலோப் ஜாமுன் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் ரெண்டாவது பேட்ச் பொரிக்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கணும் இல்லையா, அதை எடுக்காமல் கொஞ்சம் விட்டதுனால லைட்டாக கருகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கந்திஸ்டி மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.